அப்ப நான் வரேங்கய்யா. வாங்க தம்பி. வரேங்க. வாங்க. வரேங்க. இந்த புடவையை நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னடா இந்த பொண்ணு ஃபார்மாலிட்டிக்கு கூட வேண்டான்னு சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த புடவை வேணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆட, நீங்க தாங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நீங்க கேட்டப்பவே நான் கொடுத்துருக்கணும். ஏதோ என் தங்கச்சி மேல இருக்க பாசத்துல நான் கொஞ்சம் கொடுக்க யோசிச்சேன். அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒரு புடவை நெஞ்சு என் தங்கச்சி கொடுத்துட்றேன். நான் வரேங்க. சரி சரி, ஓகே. அப்பாடா, அண்ணன் கிளம்பிட்டாரு. தப்பிச்சோம். மகா, இந்த புடவைக்காரரு அவரோட தங்கச்சியை பத்தி ஒரு கதை சொன்னாரு. அது அப்படியே உன் கதை மாதிரியே இருந்துச்சு மகா. என் கதை மாதிரி இல்லக்கா, என் கதை தான். என்ன மகா? ஆமாக்கா, வந்துட்டு போனது ஏன் அண்ணன் தான். அதுக்குதான் நானும் வெளியே வரவே இல்லை. ஆனா திரு வந்தானே. யார் செஞ்ச புண்ணியமோ அவரை எங்க அண்ணன் பார்க்கல. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அவர் மட்டும் உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பார்த்திருந்தா, ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்கு மகா. திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கிற இந்த டைம்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். நல்ல வேலை, கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு. ஆமாக்கா, எப்படியோ சமாளிச்சிட்டேன். தம்பி ஒரு நிமிஷம். காலையிலேயே காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி வரேன்னு சொன்னீங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைங்கய்யா, இனிமே போய் தான் சாப்பிடணும். என்னப்பா இது, எங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பசியோட போலாமா? மயிலு, இலை போடுப்பா. சரிங்க தாத்தா. ஐயா, அதெல்லாம் வேண்டாங்கய்யா, நான் போற வழியில சாப்பிட்டுப்பேன். அட வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க தம்பி. சரிங்க. என்னக்கா இது, அண்ணன் கிளம்பிட்டாருன்னு பார்த்தா இவங்க அவரை சாப்பிட வேற சொல்றாங்களே. உங்க அண்ணனை சாப்பிட்டு போகட்டும்னு சொல்றதா, இல்ல உன் விஷயம் தெரிஞ்சிருமோன்னு வருத்தப்படுறதா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மகா. ஐயா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் தங்கச்சியே எனக்காக சமைச்சு போட்ட மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் உன் கைப்பக்குவத்தை மறக்கல. என்னால போய் பரிமாற முடியலனாலும் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கு. எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. சரிங்க தம்பி. நிஜமாவே கிளம்பிட்டாரு மகா, நீ தப்பிச்சிட்ட. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரே ஒரு விஷயம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அட்வான்ஸ் பண்ண ஏதாவது வேணுமா? அது இல்லைங்கய்யா,
சமைச்சவங்கள பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட்டு போலாம் தான். அது அவங்க சமைச்சது என் தங்கச்சி சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. அதான். ஆஹா, தாராளமா சொல்லுப்பா, கிச்சன்ல தான் இருக்கேன். போ. ஆ சரி. வைர நெக்லஸ் எங்க? கழட்டி இங்க பெட்ல தானே வச்சோம். அப்பா, என்னோட வைர நெக்லஸ் காணோம். என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற? என்ன? ஆமாப்பா, வைர நெக்லஸ் காணோம். திடீர்னு எப்படிமா வைர நெக்லஸ் காணாம போகும்? இன்னைக்கு காலையில வரைக்கும் போட்டுட்டு தான் பாருந்தேன். குளிக்க போகும்போது பெட்ல கழட்டி வச்சுட்டு போனேன். இப்ப பார்த்தா காணோம். ஐயோ, கவிதா நல்லா தேடினியா? என்ன காயுது? நான் தானே கழட்டி வச்சேன். எனக்கு தெரியாதா? நல்ல ஞாபகம் இருக்கு. பெட்ல தான் வச்சேன். நினைச்சேன். என்னடா இவ்வளவு தூரம் நல்லவ மாதிரி பேசுறானே, அட்வான்ஸ் பண்ண கூட வாங்காம போறானேன்னு நினைச்சேன். கண்டிப்பா அது அவன் தான் எடுத்துக்கணும். என்னங்கய்யா கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க? ஏய், நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? என்னாச்சுமா? ஏய், சும்மா நடிக்காத. எங்க இந்த வைர நெக்லஸ்? ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல. எந்த வைர நெக்லஸ்? நீ திருடின வைர நெக்லஸ் ஒழுங்கு மரியாதையா நீயே எடுத்து கொடுத்துட்டா உனக்கு நல்லது. இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும்.